அரசியல்வாதி கரப்டடு, நீ கரப்டடா இருக்கலாமா? சீருடை பணியாளரான காவல்துறை நீங்க சுந்தரேஷ் என்ன சொன்னாரு? எஸ்பி என்ன இப்படி இருக்காதையா, வளைஞ்சுக்கையா, லஞ்சம் வாங்கியா, ஊழல் பண்ணியா அப்படின்னு சொல்றாருன்னு பயங்கரமா சொன்னாரா? அரசியல்வாதியை சொல்றான். நீ சரியா இருந்தா அரசியல்வாதி பயப்படுவான். நீயே அரசியல்வாதியாக மாறிவிட்டாய். நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க, அவன் யூனிஃபார்ம் போடுற கரவேட்டி கட்டியிருக்கான். அவனை நீ பார்ட்னர், பங்குதாரர். ராம்நாடு எஸ்பி மாவட்ட செயலர் சொல்லத்தான் கேட்கறாருன்னு ஒரு நண்பர் சொன்னார். அப்போ மாவட்ட செயலர் சொல்ல கேட்கறான்னா நீ யூனிஃபார்ம் கட்டி கரவேட்டி கட்டிடலாமா? அவன் யாரு குற்றவாளி? நீ அரசியல்வாதி ஐஏஎஸ் படிச்சாரா, ஐபிஎஸ் படிச்சாரா, குரூப் ஒன்று எழுதினாரா? நீ எதற்கு உறுதிமொழி எடுத்து எதுக்கு யூனிஃபார்ம் போட்ட? அந்த வேலையை செய்யறது இல்லையே. அப்புறம் எப்படி சார் குற்றங்கள் குறையும்? இப்ப குற்றங்கள் பெருகுச்சு அப்படின்னா அது அரசுக்கு தானே கேள்வியா வருது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிரி கட்சிகள் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் அரசத்தான கேள்வியா கேட்க போறாங்க. அது பிரச்சனையா தானே மாறும். ஆனா காவல்துறை அதிகாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோடிகளை கூச்சிட்டு ஊருக்கு போயிடுறாரு. விசாரணைக்கு போனவன பல்ல பிடுங்கினானே, பல் பிடுங்கி பல்பீர் சிங் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ். அப்ப ஐபிஎஸ்ல அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? விசாரணைக்கு வந்தா பல்ல பிடிங்கிரு, கண்ணை பிடிங்கிரு, கிட்னி எடுத்து, இதான் சொல்லி கொடுத்தான். அப்போ இங்க மக்கள் முட்டா பயலா இருக்கா தமிழை.